எம்எஸ்வி அவர்களை பற்றி சொல்லும்போது எந்த பாராட்டு விழாவும் சரி அவருக்கு பத்தாது. ஏனென்றால் என்னுடைய படத்திலேயே அவர்கள் படத்திலேயே வருகின்ற கண்ணதாசன் எழுதிய வரிகளை நான் இங்கே சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். கங்கை வெள்ளம் சங்குக்குள்ளே அடங்கி விடாது என்று ஒரு லைன் எழுதினார். அது யாருக்கு பொருந்தும் என்றால் எம்எஸ் விஸ்வநாதன் அவர்களுக்குத்தான் பொருந்தும். அப்படிப்பட்ட ஒரு மேதை, இப்படிப்பட்ட ஒரு இசை மேதையை கேரளம் நமக்கு கொடுத்திருக்கிறது என்றால், கேரளம் நமக்கு ஏற்கனவே கொடுத்த கன்னியாகுமரியும் நாகர்கோயிலையும் விட இந்த கிஃப்ட் தான் மிகப்பெரிய கிஃப்ட். நினைச்சு பார்க்க முடியுமா? இப்படி ஒரு மகா மேதை இங்கே தமிழ்நாட்டில் வந்து கோலோச்சுகின்ற ஒரு நிலையை பார்க்கும்போது நமக்கெல்லாம் பெருமையாக இருக்கிறது. அந்த விதையில் பார்க்கும்போது எம்எஸ் விஸ்வநாதன் அவர்களை நாம் இங்கே எவ்வளவு தூரம் அவரை பாராட்டினாலும் தகும். தாமரை நெஞ்சம் என்று ஒரு படம், அந்த படத்தில் அடிப்போடி பைத்தியக்காரி என்று ஒரு பாடல் கண்ணதாசன் எழுதுகிறாரு, இவர் டியூன் பண்ணுறாரு. அப்போ நான் சொன்னேன், இரண்டு பெண்களுக்குள்ள ஒரு சின்ன பூடகமாக பேசிக்கொள்ளுகின்ற ஒரு பாடல் காட்சி என்பதனாலே அடிப்போடி பைத்தியக்காரி என்று ஆரம்பிக்க வேண்டும் என்று மட்டும் நான் கேட்டுக்கொண்டேன். அவ்வளோதான் பாலு. அடிப்போடி பைத்தியக்காரி, நான் அறியாதவளா தெரியாதவளா, அதான் பல்லு. அந்த பாட்டு எம்எஸ்வியோடு சேர்ந்து ஒர்க் பண்ணி அந்த பாட்டு அவ்வளோ பெரிய ஹிட் ஆகி போன பாட்டு. நௌஷாத் இவருடைய பாடல்னா உயிரை விட்டுருவார். நௌஷாதை பற்றி நமக்கு தெரியும், ஜீனியஸ். ரெண்டு பேரும் அப்படி ஒரு சகாப்தம் படைத்தவர்கள். அப்படிப்பட்ட சகாப்தம் படைத்த எம்எஸ் விஸ்வநாதனோடு நான் எத்தனை படங்கள் பண்ணியிருக்கிறேன், என்னெல்லாம் எனக்கு அனுபவங்கள் கிடைத்திருக்கின்றன. இன்று நினைத்து பார்க்கும்போது பாமா விஜயம் நினைவுக்கு வருகிறது. வரவு 8 செலவு 10. இன்றைக்கு மறக்க முடியுமா உங்களால் அந்த பாட்டை? One, two, three, four, five, six, seven, 8. அவளொரு தொடர்கதையில் அந்த தெய்வம் தந்த வீடுன்னு ஒரு பாட்டு போட்டார். அது ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே சூப்பர் ஹிட். அந்த பாட்டு ஜேசுதாஸ் அவர்களை பாட வைத்து அந்த பாட்டு அவ்வளோ பெரிய பாட்டாக, அது இத்தனைக்கும் அந்த பாட்டு எல்லாமே புது முகங்கள். பாவம் தின்றால் போச்சு, இதுதான் என் கட்சி. ஆதி வீடு அந்தம் காடு, இதில் நான் என்ன, அடியே நீ என்ன ஞான பெண்ணே, வாழ்வின் பொருள் என்ன, நீ வந்த கதை என்ன, தெய்வம் தந்த வீடு வீதி இருக்கு, இந்த ஊர் என்ன, சொந்த வீடென்ன ஞான பெண்ணே, வாழ்வின் பொருள் என்ன, நீ வந்த கதை என்ன. அபூர்வ ராகங்கள்ல இந்த அதிசய ராகம், ஆனந்த ராகம் பாட்டு, மகத்தி ராகம், அது மகத்தி ராகத்தில் போட்டார். அந்த பாட்டில் தான் கமலஹாசன் அவளை லவ் பண்ணுறதா சொல்கிறார். அப்படி ஒரு ஒரு அருமையான பாட்டாக அந்த பாட்டு அமைந்தது. ஒரு புறம் பார்த்தால் மிதிலையின் மைதிலி, மறுபுறம் பார்த்தால் காவிரி மாதவி, முகம் மட்டும் பார்த்தால் நிலவின் எதிரொலி, முழுவதும் பார்த்தால் அவளொரு பைரவி, அவளொரு பைரவி, அவளொரு பைரவி, அதிசய ராகம், ஆனந்த ராகம், அழகிய ராகம், அபூர்வ ராகம்.
மன்மதலீலை பற்றி சொல்லலைன்னா நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணி நான் அழுவேன். 3 நாள் சிட்டிங் சார், அதுக்கு எல்லா பாட்டும் அந்த 3 நாளில் முடிச்சாச்சு. அதே மாதிரி விசு, கண்ணதாசன், நான். மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம். மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம். மனது மயங்கி என்ன உனக்கும் வாழ்வரும். ஹலோ மை டியர் ராங் நம்பர் என்கிற பாடல் எந்த அளவுக்கு ஒரு வேதமாக ஆகிவிட்டது என்பது உங்களுக்கு எல்லாம் தெரியும். அப்படி எல்லா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸும் அப்புறம் டெலிஃபோனில் பேசும்போது இந்த பாட்டு தான் டெலிஃபோனில் பேசிக்கும் போது அப்படிப்பட்ட ஒரு நிலைமை ஏற்பட்டது. என்னவென்று சொல்வேன் உன்னை என்று யாரோ. வேலி உள்ள முல்லை வேலி எனக்கில்லை, முதுமை வரும் வரையோ. ஹலோ ஹலோ மை டியர் ராங் நம்பர். கேட்கவே உந்தன் குரல் சொர்க்கம். நேரிலே பார்த்தால் என்ன வெட்கம். கற்பனை 1000 ஒன்றை பார்த்தால் என்ன. ஹலோ ஹலோ. நான் அவரோடு பணிபுரிந்த ஒரு சில படங்கள் தோற்றிருக்கலாம். பட்டப்பட்டின பிரவேசம் என்ற ஒரு படம், அதில் வான் நிலா நிலா அல்ல வாலிபம் உன் நிலான்னு ஒரு பாட்டு. அந்த பாட்டு அந்த பாட்டு மாதிரி பாப்புலரான பாட்டு வேற எதுவுமே கிடையாது. ஆனால் அந்த படம் சரியா போகலைன்னா கூட எம்எஸ்வி அவர்களுடைய மியூசிக் என்றைக்குமே தோற்றதில்லை. முதலாக படம் பண்ண போயிருக்கிறார் தெலுங்குல. அப்போ என்டிஆர் பார்த்து சொன்னாராம், இந்த வான் நிலா நிலா அல்லன்னு ஒரு பாட்டு தமிழில் போட்டிங்களே, அதே டியூனில் எனக்கு பாட்டு வேணும் அப்படின்னு கேட்டார். చలి 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 ఇవి ఏమి మంటలేనా. నా ప్రియా చలిగిలి మన ప్రేమ మంటలే. నడిరేయిలో ఇదో ఏదో తొలి హాయి రేగలే. அபூர்வ ராகங்கள்ல அந்த கிளைமேக்ஸ் அந்த கிளைமேக்ஸை ஒரு பாட்டாகவே எடுத்துருவோம் அப்படின்னு தீர்மானம் பண்ணிட்ட பிறகு எம்எஸ்வியும் கண்ணதாசன் அவர்களையும் வரவழைத்து, ஐயா இந்த இதில் கிளைமேக்ஸ் கிடையாது, கிளைமேக்ஸே இப்போ உங்கள் கையில் இருக்குது, நீங்கள் தான் என்னை காப்பாற்றணும்னு சொல்லி இவரையும் கண்ணதாசன் அவர்களையும் நான் கேட்டுக்கொண்டேன். ஏன்னா கிளைமேக்ஸ் பூரா அந்த பாட்டில் இருக்கு. பல்லவி கேள்வியின் நாயகனேன்னு இருக்கணும். அவ்வளோதானே, கேள்வியின் நாயகனே இந்த கேள்விக்கு பதில் ஏதையா அப்படின்ட்டார் அவர். உடனே பதில் சொல்லிட்டார் அவர். உடனே இவர் டியூன் போட்டார். அது இந்த கேள்விக்கு பதிலேதையா. இல்லாத மேடையொன்றில் எழுதாத நாடகத்தை எல்லோரும் நடிக்கின்றோம், நாமே எல்லோரும் பார்க்கின்றோம். 3 முடிச்சுன்னு ஒரு படத்தில் ஒரு பாட்டை பற்றி சொல்லணும். நான் அந்த பாட்டு வெறும் டூயட் இல்லை. அது எந்த பாட்டினுடைய வார்த்தை எங்கே முடியுதோ அதுலேருந்து அடுத்தவர்கள் ஆரம்பிக்க வேண்டும் என்று ஒரு கட்டாயம். அதுதான் அந்த அட்ராக்ஷனரி ப்ரோக்ராம். நான் இவர்கிட்டையும் சொல்லி கண்ணதாசன் அவர்கள்ட்டையும் சொல்லி அப்புறம் அப்போ தான் எழுதினார். ஆடி வள்ளி தேடி உன்னை நான் அடைந்த நேரம், கோடி மின்னல் கூடி வரும் காவிரியின் ஓரம், ஓரக்கண்ணில் ஊற வைத்த தேன் கவிதை சாரம் அப்படின்னு அடுத்த லைன் ஆரம்பித்தாங்க. ஓரக்கண்ணில் ஊற வைத்த தேன் கவிதை சாரம், ஓசையின்றி பேசுவது ஆசை என்னும் வேதம். வேதம் சொல்லி மேளமிட்டு மேடை கண்டு ஆடும் மெத்தை கொண்டு அத்தை ஒன்று வித்தை பல நாடும். மேடையில் நான் விசு கண்ணதாசன் ஒரே ஒரு பாடல் சிச்சுவேஷன். அது அவர்கள் படம். நான் படத்தின் சிச்சுவேஷன் சொல்ல, கண்ணதாசன் அந்த இடத்துலையே வரிகள் எழுத, விசு அந்த இடத்துலையே கம்போஸ் பண்ணுவது. நாங்கள் அதுக்கு முன்னாலே பேசிக்கவே இல்லை அந்த பாட்டை பற்றி. அங்கே ஆன் தி ஸ்பாட் என்ன பேசுகிறோமோ, என்ன வரி வருதோ அதுதான் நான் பிக்சரைஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டேன் அவர்கிட்ட. இது எங்கள் 3 பேருக்குமே ஒரு சவால்.
எங்களுக்கு கொடுக்கப்பட்ட நேரம் 3/4 மணி நேரம். அந்த 3/4 மணி நேரத்துக்குள்ள ஒரு நல்ல பாடலை நான் வாங்கியே தீர வேண்டும் என்று மேடையிலேயே சிச்சுவேஷனை சொல்லி அவர்கள் லைனை எழுதி ஒரு டியூன் பண்ண மறுநாளை கூட ரெக்கார்டிங். அந்த பாடல் அங்கும் இங்கும் ஆசை உண்டு இன்று நீ எந்த பக்கம், இந்த பாடல் அப்படி எழுதி அப்படி ரெக்கார்டிங் செய்யப்பட்டது. அங்கும் இங்கும் பாதை உண்டு இன்று நீ எந்த பக்கம், ஞாயிறுண்டு எங்கள் உண்டு எந்த நாளும் நாடு. வறுமை நிறம் சிவப்பு படத்தில் கதாநாயகியும் டுயட். ஆனால் அவர்கள் காதலை பற்றி ஆரம்பிக்கவில்லை. என்ன ஆரம்பிக்கிறார்கள் என்றால், நான் டியூன் சொல்லுவேன், நீ கவிதை வரிகளை சொல்லணும் அப்படின்னு சொல்லி ஸ்ரீதேவிக்கும் கமலஹாசனுக்கும். அப்போ தான் அந்த பாட்டு வந்தது. அந்த பாட்டு எந்த அளவுக்கு அது சக்ஸஸ் ஆச்சுன்னு கேட்டால், எங்கே பார்த்தாலும் அந்த பாட்டு தான். அவ்வளோ அற்புதமான ஒரு பாடல். அப்படி ஒரு டூயட் இது வரைக்கும் வந்ததே. ஆனால் படத்தினுடைய எண்டில் கமலஹாசன் வில் கன்வே ஹிஸ் லவ் டு ஸ்ரீதேவி, அப்படி முடியும் அந்த பாட்டு. ஸோ அது பாட்டுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ், பாட்டு சிச்சுவேஷனுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் வரும்போது, எங்கே எப்பொழுது இவர்கள் தன்னுடைய காதலை வெளிப்படுத்தி கொள்கிறார்கள் என்று அந்த பாட்டிலே தான் வருகிறது என்னும் போது கதை அங்கே உட்கார்ந்து கொள்ளுகிறது. Come on, say it once again. சிரிக்கும் சொர்க்கம் தங்கத்தட்டு எனக்கு மட்டும். ஓகே, அப்படியா? தேவை பாவை பார்வை நினைக்க வைத்து நெஞ்சில் நின்று நெருங்கி வந்து பியூட்டிஃபுல். மயக்கம் தந்தது யார்? தமிழோ அமுதோ கவியோ? சிப்பி இருக்குது, முத்தும் இருக்குது, திறந்து பார்க்க நேரம் இல்லடி ராஜாத்தி. சிந்தை இருக்குது, சந்தம் இருக்குது, கவிதை பாட நேரம் இல்லடி ராஜாத்தி. சந்தங்கள் நீயனா, சங்கீதம் நானாவே. அப்படி எங்கள் மியூசிக் கம்போசிங் ப்ரோக்ராம் எல்லாம் அவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அந்த விஷயங்களை கண்ணதாசன்கிட்டேருந்து நான் கற்றுக்கிட்டது, இவர்கிட்டேருந்து விசுகிட்டேருந்து நான் கற்றுக்கிட்டது எல்லாம் ஏகப்பட்ட விஷயங்கள் நான் கற்றுக்கொண்டேன். சரி, நம்ம அந்த கம்போசிங் சிச்சுவேஷன் வரும்போதே நான் உடனே இதை பற்றி நினச்சிக்குவேன். ஐயோ, இது எப்படி நம்ம பிக்சரைஸ் பண்ண போகிறோம், எனக்கு அப்போவே அந்த பயம் விடும். அப்படிப்பட்ட ஒரு அபூர்வமான ஒரு நேரங்களை எனக்கு கொடுத்த விஸ்வநாதன் அவர்களுக்கு என் நன்றிக்கடனை நான் எப்படி செலுத்துவது என்று தெரியவில்லை. ஏனென்றால் இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான சந்தர்ப்பத்தை எனக்கு கொடுத்த உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி ஐயா, நன்றி என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். பசுமை